Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம சாப்டர் 4 இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனோட பேசிக் கான்செப்ட் எல்லாத்தையும் பார்த்தோம். இன்னைக்கு வீடியோவில் அதை பேஸ் பண்ணியிருக்க கொஸ்டின்ஸ், தட் இஸ் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 4.1 என்ன அப்படின்னா, ஃபைண்ட் தி பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2 இன் ரேடியன் அண்டு டிகிரிஸ். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு இது ஆக்சுவலி தெரிஞ்ச விஷயம் தான். லாஸ்ட்டாக அந்த பேசிக் பேசுகிறப்பே இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொன்னால் the same thing we are going to do. ஓகே, ஸோ அப்போ let y equal to sin inverse of -1/2 அப்படின்னு எடுத்துக்கணும். தென் இந்த சைன் இங்கே கொண்டு வந்தால் இன்வர்ஸ் இங்கே கொண்டு வந்தால் sin y equal to -1/2. ஸோ sin y equal to -1/2 எப்போ வரும்? sin π/6 வரும். ஸோ sin y is equal to sin of -π/6 அப்படின்னு வரும். ஸோ sin of -θ equal to minus sin theta. இதுதான் நம்மளோட மெஷர்மெண்ட். ஸோ y is equal to -π/6 sin cancel ஆச்சுன்னா which belongs to -π/2 to π/2 அப்படின்னு கேட்டால் எஸ், பிகாஸ் -π/6னா என்ன? -30 டிகிரி. ஸோ நம்மளோட ரேஞ்ச் என்ன? -90 டிகிரி, 90 டிகிரி. அப்போ அதுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும் இந்த வேல்யூ. ஸோ தட் திஸ் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸோ இதுதான் ரேடியனோட ஆன்சர். ரேடியனோட ஆன்சர் நமக்கு என்ன? -π/6. டிகிரியோட ஆன்சர் -30. ஓகே, இன்கேஸ் இந்த வேல்யூ உள்ளே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னேன்? பை மைனஸ் அந்த ஒய் வேல்யூ என்னவோ அதை போடணும், வித்தவுட் திஸ் மைனஸ். ஓகே, ஸோ அதுதான் நம்மளோட ஐடியா. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வர்றப்போ பார்க்கலாம். தட்ஃபோர் தி பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் sin inverse of -1/2 is -π/6. ஸோ சைனு, காசு, சீக்கன், சரி கொசிக்கன், அடுத்து காட்டு, டேனு இதெல்லாம் பிரச்சனை இல்லை மைனஸ் இருந்ததுன்னா. சீக்கனுக்கும் காசுக்கும் மட்டும்தான் மைனஸ் இருந்தால் பிரச்சனை. அது அடுத்த செக்ஷனில் தான் வரும், அடுத்த எக்ஸசைஸ் 4.2 பேஸ் பண்ணி. ஸோ அது வரப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ 4.2 எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் தி பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2 இஃப் எக்ஸிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸிஸ்ட் ஆனால் அப்படிங்கிறது. ஸோ அப்போ தேர் மைட் பி எக்ஸிஸ்ட் ஆகாமல் போகிறதுக்கும் கேஸ். அப்போ let y equal to sin inverse of 2ன்னு எடுத்துக்கிறோம். தென் இதை கொண்டு வந்தீங்கன்னா sin y equal to 2. ஸோ நமக்கு என்ன தெரியும்? sin xோட sin θவோட வேல்யூ லைஸ் இன் பிட்வீன் -1 and +1. லாஸ்ட்டாக பேசிக்லேயே சொன்னேன். அப்போ த மேக்ஸிமம் வேல்யூ, மினிமம் வேல்யூ -1 ஆகும். மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் sin θ வந்து என்னவாக இருக்கும்? +1 ஆகும் தான் இருக்கும். therefore sin y is equal to 2 is not possible at all. Okay, because maximum value 1 தான். that is 2 is does not belongs to -1, 1. therefore sin inverse of 2 does not exist. அவங்களே கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க எக்ஸிஸ்ட் ஆனான்னு. இது எக்ஸிஸ்ட் ஆகாது கண்டிப்பாக. 2 வரதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை. தட்ஸ் ஆல் ஃபார் தட் எக்ஸாம்பிள். தென் எக்ஸாம்பிள் 4.3 என்ன அப்படின்னா, ஒரு 3 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துட்டு சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், let y equal to sin inverse of 1/√2. சேம் முன்னாடி போட்ட அதே ஃபார்ம். அப்போ இந்த sin y equal to 1/√2 வரும். 1/√2 எப்போ வரும்? π/4. ஸோ sin y equal to π/4, sin of π/4. then sin y equal to sin of π/4 normal. then sin cancel பண்ணிங்கன்னா y is equal to π/4 which belongs to -π/2, π/2. கரெக்டாக π/4 என்ன? 45 டிகிரி. இங்கே நம்ம வச்சிருக்க ரேஞ்சு -90லேருந்து +90 வரைக்கும் கண்டிப்பாக இருக்குது. ஸோ தட் இட் பிலாங்ஸ் டு தி வேல்யூ. இன்கேஸ் உங்களுக்கு இதில் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி டிகிரியில் எழுதி ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க. தட் ஃபார் தி பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் sin inverse of 1/√2 is π/4. That's it. Then second subdivision என்ன? sin inverse of sin of -π/3. இதோட ஆன்சர் என்ன? ஜஸ்ட் -π/3 அவ்வளோதான். ஸோ இது ரெண்டே கேன்சல். அண்ட் ஒரு விஷயம் நல்லா மெயின் பண்ணிக்கோங்க. இந்த சைன் இன்வர்ஸ் வெளியில் இருந்ததுன்னா இங்கே வரப்போகிற ஆன்சர் இருக்குல்ல, அது வந்து சைன் இன்வர்ஸோட ரேஞ்சில் இருக்கணும். இன்கேஸ் சைன் வெளியில் இருந்ததுன்னா வரப்போகிற எக்ஸ் வந்து சைனோட ரேஞ்சில் இருக்கணும். ஓகே, இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் எக்ஸு அப்படின்னாலும் நமக்கு எக்ஸ் தான் ஆன்சர். அதே மாதிரி சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்தாலும் நமக்கு ஆன்சர் வந்து எக்ஸ் தான். பட் என்ன நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா, இந்த எக்ஸ் எங்கே இருக்குன்னா ரேஞ்ச் ஆஃப் சைன் இன்வர்ஸில் இருக்கணும். ஓகே, ரேஞ்ச் ஆஃப் சைன் இன்வர்ஸ், அதாவது -π/2 to π/2க்குள்ளே இருக்கணும். இது வந்து எங்கே இருக்கணும்னா டொமைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆர் சிம்பிளி ரேஞ்ச் ஆஃப் சைனில் இருக்கணும். ஸோ அப்போ ரேஞ்ச் ஆஃப் சைன் வந்து நம்மளுக்கு என்ன? -1, 1. ஸோ தட்ஸ் இட். இதுக்குள்ளே நமக்கு இருக்கணும். ஓகே, ஸோ தட்ஸ் இட். இதுதான் நம்மளோட இந்த வேல்யூ. அண்டு இதிலிருந்து நமக்கு வரது என்ன? -π/3. therefore -π/3 belongs to the range. எஸ், பிகாஸ் -π/3னா என்ன அர்த்தம்? -60. நம்மளோட ரேஞ்ச் என்ன? -90 to +90. ஸோ கண்டிப்பாக இது வந்து என்ன இருக்கும்? அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ தட் யுவர் வேல்யூ இஸ் ட்ரூ. அடுத்தது therefore sin inverse of sin of -π/3 is -π/3. ஸோ தட் இஸ் தி answer for this question. Okay, then third one என்ன?
sin inverse of sin of 5 pi by 6. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்தால் இப்போ நம்ம புக்கிலலாம் நேராக எழுதியிருப்பாங்க இந்த ஆன்சர். ஸோ பை மைனஸ் ஆர் பை ப்ளஸ் அந்த மாதிரி. ஸோ அதை நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டு எழுதணும். எப்படி வருதுன்னா இந்த மாதிரி பேட்டர்னே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லா கொஸ்டினுக்கும். ஸோ இப்போ அந்த நியூமரேட்டரில் இருக்க 5 பையை என்ன பண்ணணும் அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் டினாமினேட்டர் ஃபார்மில் எழுதணும். எல்லா கொஸ்டினுக்கும் காமன். நியூமரேட்டரை எப்போவுமே டினாமினேட்டரோட ஃபார்மில் எழுதுங்க. நியூமரேட்டர் டினாமினேட்டரை விட சின்னதாக இருந்ததுன்னா மைனஸ் வரும், பெருசாக இருந்ததுன்னா ப்ளஸ் வரும். அவ்வளோதான் ஐடியா. ஸோ இப்போ இந்த 5 பையை நான் என்ன பண்ணுறேன்னா 6 மைனஸ் 1ன்னு எழுதலாமா 5ஐ. அப்போ 5 பையை 6 பை மைனஸ் பை பை 6. இப்போ தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஸோ தட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் 6 பை பை 6 மைனஸ் பை பை 6. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா பை. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் பை மைனஸ் பை பை 6. இதை சைன் ஏ மைனஸ் பியில் போட்டு நீங்கள் கொண்டு வந்தாலும் சரி, ஆல் பேசிக்கில் சொன்ன மாதிரி குவாட்ரண்ட் ஃபார்ம். ஸோ இது வந்து என்ன 0, இது வந்து 180, சரி 90, இது வந்து 180, இது வந்து 270. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்கப்போ இப்போ நமக்கு பை மைனஸ் டீட்டான்றது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும்? பை மைனஸ் டீட்டா விச் லைஸ் இன் தி செகண்ட் குவாட்ரண்ட். இங்கே ஆல், இங்கே சில்வர், இங்கே டி, இங்கே கப். அதாவது இங்கே சைன் பாசிட்டிவ் தான். அப்போ இதோட வேல்யூ என்ன வரும்? பாசிட்டிவ் ஆஃப் சைன் பை பை 2. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் பை பை 6. ஸோ அப்போ சைன் இன்வர்ஸ் சைன் கேன்சல் பண்ணிங்கன்னா பை பை 6 விச் பிலாங்ஸ் டு என்னது மைனஸ் பை பை 2 பை பை 2. ஓகே. ஸோ இல்லை எனக்கு இந்த மாதிரி குவாட்ரண்ட்லாம் கன்ஃபியூஸ் இருக்குன்னா சைன் ஏ மைனஸ் பி லாஸ்ட் பேசிக்லேயே சொன்னேன். சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி அப்படின்னு எழுதுவீங்களா? ஸோ அப்போ சைன் ஏ காஸ் பி, சைன் பையோட வேல்யூ 0, அப்போ இது டோட்டலி கேன்சல். காஸ் பை வந்து -1. ஸோ அப்போ மைனஸ் ஆஃப் -1 பிகம்ஸ் ப்ளஸ். ஸோ அப்போ ப்ளஸ் சைன் பை பை 6. ஸோ தட் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே. ஸோ அப்போ என்ன ஆகுது? சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் 5 பை பை 6 ஈக்குவல் டு pi by 6. அவ்வளோதான். இதுதான் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே. அண்ட் லாஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் 4.4 இந்த செக்ஷன் எக்ஸசைஸ் 4.1க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிளில் லாஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா we need to find the domain of this value. Okay. Therefore solution we know that the domain of sin inverse of x, sin inverse x ஓட domain நமக்கு என்னது -1, 1. லாஸ்ட்டாக அந்த டேபிள் பேசுகிறப்பே நான் சொல்லியிருந்தேன் பேசிக்கில். ஓகே. அதாவது இந்த எக்ஸ் வேல்யூ, இந்த சைன் இன்வெர்ஸில் இருக்க எக்ஸ் வேல்யூ லைஸ் இன் பிட்வீன் என்ன -1 அண்டு +1க்குள்ளே. அப்போ இந்த இன்வெர்ஸில் இருக்க இந்த எக்ஸ் வேல்யூ நமக்கு என்ன 2 - 3x². ஸோ -1 less than or equal to 2 - 3x² less than or equal to +1. அடுத்து இந்த 2 ரெண்டு பக்கமும் கொண்டு வரீங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்? -1 - 2 is less than or equal to -3x², 1 - 2. அப்படி இல்லைன்னா -2 எல்லா பக்கமும் என்ன பண்ணுறீங்க? ஆட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ பேலன்ஸ்டாக இருக்குமா? இந்த -2 +2 கேன்சல் ஆகி யூ வில் கெட் திஸ் எக்ஸ்பிரஷன். அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. சிம்பிளாக வரணும்னா அடுத்து இதை ஆட் பண்ணால் -3 less than or equal to -3x² less than or equal to -1. இந்த இன்இக்வாலிட்டியில் கன்ஃபியூஸ் வரக்கூடாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த மைனஸை நான் கேன்சல் பண்ணுறப்ப இன்இக்வாலிட்டிஸ் சேஞ்ச் ஆயிரும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இதை ரெண்டாக பிரிச்சுக்கிறேன், ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இதை ஒரு போர்ஷனாகவும், ஸோ இந்த ஃபஸ்ட்டு போர்ஷன் ஒன்றாகவும், இதை ஒரு போர்ஷனாகவும் வச்சு கன்சிடர் பண்ணிவிட்டு ஃபைனலி ஒன்றா கம்பைன். இல்லை அப்படியே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாதுன்னா இந்த -3 ரெண்டு பக்கமும் டிவைட் பண்ணி அப்படியே நம்ம எழுதிடலாம். எழுதுகிறப்ப என்ன ஆகும்னா இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். பிகாஸ் இப்போ 5 is greater than 7 கரெக்டாக. பட் -5 ரெண்டு பக்கமும் நான் மைனஸை மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும்? இது பெருசா இது பெருசானா இதுதான் பெருசு. ஓகே. ஸோ தட் இஸ் தி வேல்யூ. ஸோ அதுதான் ஐடியா. ஸோ அதனால் ஒன்ஸ் நம்ம அந்த மைனஸை மல்டிப்ளை பண்ணுறப்ப இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆயிரும். ஸோ அது கன்ஃபியூஸ் ஆக மாட்டிங்கன்னா இங்கே நம்ம ப்ரொசீட் பண்ணிடலாம். அப்போ என்ன ஆகும்? ஸோ -3 by -3 is greater than or equal to, so x² is greater than or equal to -1 by -3. ஸோ அப்போ இது 1/3 ஆகிடும். இது வந்து என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். ஸோ இதை தான் நம்ம ஃபைனலாக ஆன்சரில் இங்கே எழுதியிருப்பாங்க பாருங்கள். 1 விட அது பெருசு, அதை விட அது பெருசு. ஸோ அதுதான் இங்கே வேல்யூ. ஸோ இந்த கன்ஃபியூஷன் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் we are splitting them into 2 portion. அப்போ -3 less than or equal to -3x² and -3x² less than or equal to -1. அடுத்து என்ன பண்ணுறோம்? இதை இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா 1 is greater than or equal to x². கரெக்டாக. ஏன்னா இன்இக்வாலிட்டி மாறிடும் மைனஸோட போடுறப்ப. அண்டு இதை டிவைட் பண்ணிங்கன்னா x² is greater than or equal to 1/3. அவ்வளோதான். ஸோ அப்போ 1/3 less than or equal to x² less than or equal to 1. கரெக்டாக. அதாவது இங்கே என்ன சொல்கிறோன்னா x² பெருசு 1/3 விட, அண்ட் இங்கே என்ன சொல்கிறோம்? 1 பெருசு அந்த x² விட. அதை தான் மொத்தமாக இங்கே கம்பைன் பண்ணியிருக்கோம். அப்போ சின்னது யார் இருக்கிறதுலே 1/3, இருக்கிறதுலே பெருசு 1, ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கவங்க யார்? அந்த x². தட்ஸ் இட். ஓகே. ஸோ இப்படி எழுதிக்கிட்டோம்.
அடுத்து இதிலேருந்து எக்ஸ் ஸ்கொயர், பட் வாட் வி நீட் ஆக்சுவலி எக்ஸோட வேல்யூ வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் எடுக்கிறப்ப 1/√3 less than or equal to mod x less than or equal to 1 அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்போ இதை வச்சு இன்டர்வல் எழுதணும் அப்படின்னா x belongs to -1, -1/√3 யூனியன் 1/√3, 1. எப்படி இதை எழுதுறோம் அப்படின்னா இந்த மாடுலஸ் x இருக்கிறதுனால அதுதான் இங்கே நம்ம ஒரு கண்டிஷனாகவே சொல்லியிருக்கோம். அதாவது a is less than or equal to mod x less than or equal to b இந்த ஃபார்மில் இருந்துச்சுன்னா we can write this x as minus b, a union a, b. அதாவது minus b, இந்த செகண்ட் பாயிண்ட் end point, the starting point union ரெண்டு பாயிண்ட்டும் ஸ்டார்டிங் அண்ட் எண்ட் பாயிண்ட், தட் இஸ் தி வேல்யூ. ஸோ அப்போ இங்கே எண்ட் பாயிண்ட் வந்து 1, அப்போ -1, -1/√3 யூனியன் 1, 1/√3 ரைட் சார் 1/√3, 1, தட் இஸ் தி வேல்யூ. ஸோ இந்த ஃபார்மெட்டை வச்சு இது எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் 4.4 அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் 4.1. ஸோ இதோட வந்து எக்ஸசைஸ் 4.1க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்மளுக்கு ஓவர். ஓகே, ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி தான் நம்மளுக்கு என்ன இருக்க போகுது, எக்ஸசைஸ்லையுமே இந்த சிமிலர் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது. ஓகே, அப்போ நமக்கு இந்த செக்ஷனை பேஸ் பண்ணி இருக்கிறதுல அந்த சைன் இன்வர்ஸோட ரேஞ்சை மட்டும் இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. அப்கமிங் வீடியோவில் எக்ஸசைஸ் 4.1ல் இருக்க கொஸ்டின்லாம் பார்ப்போம். ரைட், தேங்க்யூ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video.